தமிழர்கள் எல்லாரும் தமிழ்னு ஓவரா ஹைப் ஏத்துறாங்கப்பா. ஒரு சாதாரணமான மொழிக்கு எதுக்கு எவ்வளோ சீனு, மற்ற லாங்குவேஜ் மாதிரி அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே அப்படின்னு பேசுகிற ஒருத்தருக்கும் இந்த வீடியோ உங்களுக்காகவே. இவ்வுலகில் மதங்கள், கலாச்சாரங்கள், சில மொழிகள், நாகரிகங்கள் தோன்றி ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது நம் தமிழ் மொழி. இவ்வுலகில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று பல ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகின்றது. தமிழர்களுடைய பிறப்பிடமான குமரிகண்டம் கடலுக்குள் மூழ்காமல் இருந்திருந்தால் தமிழர்களை பற்றியும் தமிழை பற்றியும் உலகமே மென்மேலும் போற்றி பாடியிருக்கும். உலகில் உள்ள அனைத்து செயல்களுக்கும் தமிழில் பெயரும் பொருளும் உண்டு. ஆங்கிலத்தில் எண்கள் லட்சத்திற்கும் மேல் போனால் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் இருந்து சென்டிலியன் வரைக்கும் உள்ளது. ஆனால் தமிழர்கள் 1 இருந்து 3,000,000 வரை ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனியாக பெயர்களை வைத்திருக்கிறார்கள். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இது போன்ற எண்கள் நமக்கு தமிழில் தெரியும். ஆனால் இதையும் தாண்டி தமிழர்கள் பல எண்களுக்கு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அற்புதம், நிகர்ப்புதம், கும்பம், கணம், கற்பம், நிகர்ப்பம், பதுமம், சங்கம், வெள்ளம், அந்நியம், அர்த்தம், பரார்த்தம், பூரியம், கோடி கோடி முக்கோடி சொல்லப்படுகின்ற பிரம்ம கற்பம், மகாயுகம். இது மட்டும் இல்லாமல் 1க்கு கீழ் இருக்கும் எண்களுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். 1, முக்கால், அரை, கால், நாலுமா, மும்மக்கனி, மும்மா, அரைக்கால், இனுமா, மாக்கனி, ஒருமா, முக்கால் வீசம், முக்கனி, அரை வீசம், அரைமா, கால் வீசம், கனி, அரைக்கனி முந்திரி, அரைக்கனி, முந்திரி, கீழ் முக்கால், கீழ் அரை, கீழ் கால், கீழ் நாலுமா, கீழ் 3 வீசம், கீழ் மும்முமா, கீழ் அரைக்கால், கீழ் இருமா, கீழ் வீசம், கீழ் ஒருமா, கீழ் முந்திரி, இம்மி, மும்மி, அணு, குணம், பந்தம், பாகம், விந்தம், நாகவிந்தம், சிந்தை, கத்திரி முனை, குரல் வளைப்பாடு, வெள்ளம், நுண்முனல், தீர்த்துகள் இப்படி பல எண்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறான் தமிழன். வரலாற்றுகள் செறிந்த, இலக்கியங்கள் நிறைந்த, தனித்தன்மை கொண்டிருந்த, படிக்க பழக இனிமையான மொழி, செம்மொழிகளில் மூத்த மொழியான நம் தாய்மொழி தமிழ் மொழி என்னும் போது ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து பெருமைப்பட 1000 விஷயங்கள் இங்கு உள்ளது. தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. ஆப்பிரிக்கனோ, அமெரிக்கனோ, கருப்போ, சிகப்போ, தமிழ் மேல் பாசம், நேசம், பெருமை, மதிப்பு, கர்வம் கொண்ட ஒவ்வொருவரும் தமிழன்தான். ஆங்கிலம் நன்கு தெரிந்திருந்தாலும் காந்தியடிகள் சுயசரிதம் என்னும் புத்தகத்தை தன் தாய்மொழியாகிய குஜராத்தியில்தான் எழுதினார். ஒருவர் தனக்கு தெரிந்த மொழியில் பேசும்போது அந்த மொழி மூளைக்கு போகும். அதுவே தாய்மொழியில் பேசும்போது அது அவர்களுடைய இதயத்திற்கு போய் சேரும் என்று தாய்மொழியின் அவசியத்தையும் பெருமையும் கூறினார் நெல்சன் மண்டேலா. உலகில் மூத்த மொழி எம் செம்மொழி நம் தமிழ் மொழி என்று வெறும் பேருக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லவில்லை, பல சாட்சிகளோடு ஆணித்தரமாக சொல்கிறோம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் என்பதே நம் அடையாளம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும். பிறர் மொழிகளுக்கே துவக்கம், தமிழ் தானே தமிழரின் விளக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழ் அறிந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர். வரும் தலைமுறைக்கே தமிழ் கற்றுத் தருவீர், தமிழே நம் அடையாளம் அறிவீர். உலகில் உள்ள மொழிகள் தோன்றும் முன்னே தோன்றி எம்மொழி செம்மொழி, எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழிய நீ. 8 திக்கும் தமிழரை கொண்டு குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரை தமிழர்க்கு அழிவில்லை, மீண்டும் தோன்றும். போற்றி பாதுகாத்திடு எம்மொழியே, உலகிற்கு பரப்பு செம்மொழியே. கீழடி காலடி மறைந்தாலும் செந்தமிழர் சருகாய் சரிந்தாலும் தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும், தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழி.